ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நாராயணன் அகைன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பியும் பார்க்குறோம். ஓகே, இன்னைக்கு 4 மிஸ்டேக்ஸ் பார்க்க போகிறோம். 4 மிஸ்டேக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். நிறையா லேர்ன் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, லேர்ன் பண்ணதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, காற்றுல விட்ட பலூன் மாதிரி மேலே போய்கிட்டே தான் இருக்கும், கீழே வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் சொம்பி போனது தான் வரும். அது மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது முக்கியம் கிடையாது. லேர்ன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அங்கே தான் மிஸ்டேக்ஸே வரும். ஏன்னா தியரிட்டிக்கலாக எல்லாமே நல்லா நடக்கும். தியரியை தூக்கி ப்ராக்டிக்கலாக போடும்போது ஒன்றுமே நடக்காது. அதுக்கு தான் தியரிட்டிக்கல் நாலேஜோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கார்பரேட் வேர்ல்டில். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து போவோம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் குவாலிட்டியான பீப்புளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் குவாலிட்டியான நாலேஜ் கிடைக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுவாங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 2L, லோன் ஆர் லிவரேஜ். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா உடனே போய் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஃபண்டமெண்டலாகவே தப்பு. அடுத்து லிவரேஜ்னு ஒரு ஜாமுன் மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஜாமுன் வந்து உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு, புரோக்கரேஜஸ்க்கு. ஏன் அப்படின்னா, நார்மலாக ஒரு கன்சர்வேட்டிவ் புரோக்கரேஜ் வந்து 5 டைம்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் யதார்த்தமாக இல்லாமல் பதார்த்தமாக ஹேண்டில் பண்ணுற புரோக்கரேஜ் 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் கூட கொடுப்பாங்க. பட் தெர் ஆர் சம் கிரைட்டீரியா, செபி போட்ட ரெகுலேஷன்ஸ் தட் அதிகமாக லிவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அதிகமாக உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி தராங்கன்றது அர்த்தம் கிடையாது. அவங்க அதிகமான அதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் ஆஃப் காஸ்ட் அதில் போட போகிறாங்க பர்சன்டேஜில் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த லிவரேஜ்ன்றது ஃபஸ்ட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, என்கிட்ட காசே இல்லை சார், என் காசை கம்மியாக வச்சு நான் பெரிய லெவலில் என் முதலீடு ஆக்க போகிறேன் அப்படின்னா, முதலீடு வந்து உங்கள் காசு கிடையாது, உங்கள் மூளை தான் ஃபஸ்ட்டு. அந்த மூளையை விட்டுட்டு முதலீடை போய் கேப்சர் பண்ணிப்பாங்க. அந்த முதலீடு அவங்க முதலீடாக இருக்காது, வேற ஒருத்தவங்க முதலீடை வந்து லிவரேஜ்ன்ற ஒரு கான்செப்டில் எடுத்து ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேக் ஃபயர் ஆகும் நிறையா. ஸோ அவங்க 5 டைம்ஸ் அப்படின்னா 5 டைம்ஸ் சீக்கிரமாக பணத்தை லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் திருப்பி தண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை திருப்பி பண்ணலன்னா அது மிஸ்டேக்கை ரெக்கவர் பண்ணிட்டீங்க. அதாவது நாலேஜை ரெக்கவர் பண்ணி நாலேஜை வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது அது பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் அ மிஸ்டேக், தட் இஸ் அ டிசிஷன். அது உங்களோட முடிவுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த முடிவை திரும்ப நீங்கள் எடுக்க திரும்ப லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்சர்டினிட்டிஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் சில இடத்துல பிட்ஃபால் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல நீங்கள் வந்து லோன் எடுத்து பண்ணிங்கன்னா யூ கேனாட் சிட் ஜஸ்ட் கேஷுவலி, யூ ஹேவ் டு சிட் வித் டைட். அப்போ வந்து யூ ஹேவ் டு புக் லாஸ் ஆர் யூ ஹேவ் டு லிக்விடேட் த மணி டு செட்டில் த லோன் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வெரி காமன். ஓகேங்களா? சரி, இந்த மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கே, இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% ஆஃப் த பீப்புள் லூசிங் ஆன் திஸ் மிஸ்டேக் ஒன்லி. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? அதுதான் என்னோடது. யாரெல்லாம் இப்போ நிறைய பேர் இன்வெஸ்டர் இல்லாமல் ஒரு ட்ரேடராக இருக்கீங்களோ, இந்த லிவரேஜ்ன்ற கான்செப்ட் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது இந்த லிவரேஜ்னால தான் நீங்கள் மணியை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. ஏன்னா லிவரேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். த மணி யூ ஆர் மேக்கிங் யூசிங் தட் லிவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து இட் கிரியேட்ஸ் 5 டைம்ஸ் லாஸ் ஆர் 10 டைம்ஸ் லாஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் கேபிட்டல் வாட் யூ ஆர் ஹேவிங் இந்த பாக்கெட். அதுதான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது மிஸ்டேக் வந்து ரொம்ப காமனான மிஸ்டேக். இது எப்படின்னா, நியூவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க வந்து இதை பிடிச்சி தொங்குவாங்க. அது என்ன அப்படின்னா, காமெடியாக இருக்கும் நான் சொல்லணுன்னு, ஆனால் இதுவும் உண்மை தான். 52 வீக் ஹை, 52 வீக் லோ. எந்த ஸ்டாக் எடுத்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது 52 வீக் ஹை பார்ப்பாங்க. அப்புறம் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் 52 வீக் லோவை பார்ப்பாங்க. இது ஏன்பா பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஹைக்கு போகும்போது அவங்க ஓவர் வேல்யூடுன்னு சொல்லிடுவாங்க, லோக்கு போகும்போது அண்டர் வேல்யூடுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க, வேல்யூவேஷனுக்கு ப்ரைஸிங்கில் 52 வீக் ஹையும் சரி 52 வீக் லோவும் சரி வேல்யூவேஷனில் ஒரு பிக்சராகவே இருக்காது. இன்ஃபேக்ட் ப்ரைஸே பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவங்க இந்த ஹை லோவை வச்சுட்டு தொங்குவாங்க. டெக்னிக்கலில் போனீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுவும் 52 வீக் லோலையோ ஹைலையோ அது ஃபார்மேஷன் ஆகாது. அது வந்து அந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு தான் ஃபாலோ அப் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை 52 வீக் லோ அப்படின்னு ஒருத்தங்க டிஸ்கஷன் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டிஸ்கஷனை விட்டு கிளம்பி போயிடுறது பெட்டர். ஏன்னா அங்கே டைம் தான் உங்கள் வேஸ்ட். ஓகே, மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கள, நான் சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா இது என்னென்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, இந்த ஸ்டாக் திரும்பி கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போய் ஆவரேஜ் பண்ணும் சார்.
சரி சார். திரும்பி கீழே போச்சுன்னா திரும்பி ஆவரேஜ் பண்ணும் சார். ஓகே சார். திரும்பி கீழே போச்சுன்னா ஆவரேஜ் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மணி இருக்காது. ஏன்னா எல்லா மணியும் உள்ளார போயிடுச்சு, இல்ல திரும்பி வராது. எந்த ஸ்டாக்ல ஆவரேஜ் பண்ணணும், எப்ப ஆவரேஜ் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய பிலாசபி. இத வந்து ரேண்டமா போய்லாம் ஆவரேஜ் பண்ணவே முடியாது. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டா, ராகேஷ் சிஞ்சுவாலான்றவரு ஒரு பலந்துன்னு கொட்டப்பட்ட மனிதன். நான் அவர் ஆனா இப்ப இல்ல. அவர் வந்து டிஹெச்எஃப்எல்னு ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தாரு. எப்போ வாங்கியிருந்தாருன்னா 340க்கு என்ட்ரி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டாக் வந்து அதுக்கப்புறம் 600 போயிட்டு ஒரே நாள்ல 300 வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் 180ல ஆவரேஜ் பண்ணி அது 240 வரைக்கும் போச்சு. அந்த நேரம் வரைக்கும் கூட அவர் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சில இன்ஃபர்மேஷன் மெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஸ்டாக்ல அப்ப கசியல. ஏன்னா அந்த ஸ்டாக் 600லேருந்து 180 170 வர வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் ஆவரேஜ் பண்ணி போன அப்புறம் 240 போச்சு. அதை வச்சு எல்லாரும் உடனே இவரே திரும்பி வாங்கிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நியூஸ் கசிய ஆரம்பிச்சிச்சு. புக் ஆஃப் பிசினஸ்ல ஏதோ குக் பண்ணியிருக்காங்க. திரும்பி இந்த ஸ்டாக் இப்போ வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து அது 100 போகாது. இது ஏன் சொல்றேன்னா, சீசன்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு இந்த மாதிரி சில விஷயம் வந்து கரெக்டா நேரத்துல கரெக்டான டிசிஷன் மேக்கிங்ல வராதப்ப அவங்க அப்பான ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. அப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நியூஸ் ப்ளோ அவுட் ஆகும். இது வந்து டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பிளைண்டாக போய் வெறும் ப்ரைஸிங் மட்டும் ஒரு 10% விழுந்துருச்சு 20% விழுந்துருச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப ஃபண்டமெண்டலி வீக். இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஆவரேஜ்னு நீங்கள் திங்க் பண்ணணுன்னாலே மினிமம் இட் நீட்ஸ் டு டேக் 40 to 50% கரெக்ஷன் ஆகணும். அப்போ தான் அந்த ஆவரேஜுக்குள்ளேயே ஒரு மீனிங்ஃபுல்லான டிஸ்கஷனுக்குள்ளேயே நீங்கள் போக முடியும். சும்மா 10% விழுந்துருச்சு 20% முடிஞ்சிச்சுன்னா அது பேர் ஆவரேஜ் கிடையாது, அது பேர் கரெக்ஷன் இந்த மார்க்கெட். அது ஒன்றும் பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆகாது, பவுன்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கெல்லாம் ஆவரேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணும்போது யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் மணி. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பையிங் மணியை வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யூ கேன் எக்ஸிட் இஃப் யூ வாண்ட். சரிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் நான் ஏன் திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கரெக்டாக பண்ணும்போது இட் வில் நாட் பி அ ப்ராப்ளம். யூ வில் கெட் அவுட் ஆஃப் த ட்ரேட் வெரி குயிக். தப்பாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் காசு வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். 1,00,000 ரூபா போடுவீங்க, அடுத்த வாட்டி வந்து ஒரு 50,000 ரூபாய் போடுவீங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு 25,000 ரூபாய் போடுவீங்க, மொத்தமாக 1,75,000 ரூபாய் போட்டுருவீங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஸ்டாக் அதோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லாக் ஆகிடுவீங்க. லாக் ஆகிட்டு ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போய் மாட்டிப்பீங்க. ஆப்ரேட்டர் தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட்டர் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அது ஆப்ரேட்டர்லாம் கிடையாது. அது வேல்யூவேஷனே இல்லாத கம்பெனியை போய் நீங்கள் தொங்குன்னா என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காசு வந்து அப்படியே நிற்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்கொயர் ஆஃப். ஓகேங்களா? இதுவும் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கொயர் ஆஃப் எப்போ பண்ணணும், ஆவரேஜ் எப்போ பண்ணணுன்றதே பெரிய பெரிய விஷயம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பை செல்லுன்றது ஒரு சிம்பிள் வேர்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. பை செல்லுக்கு நடுவில் ஹோல்டு இருக்கும். ஹோல்டுக்கு அப்புறம் டேரெக்டாக செல்லு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க அந்த ஸ்டாக்கை, ப்ரொவைடட் இஃப் இஸ் நாட் குட் இன் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் யூ ஹவ் டு பி ஆல்வேஸ் அனாலிசிஸ். ஒரு ஸ்டாக் இறங்குதுன்னா டசன்ட் மீன் தட் அது வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ்னால இறங்குதா, இல்லாட்டி ஃபண்டமெண்டலி வீக்காக இருக்கிறனால இறங்குதா, இல்லாட்டி அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் இறங்குதா, இல்லாட்டி சும்மா கிராஷ்னால இறங்குதான்றது தெரிஞ்சு தான் ஆவரேஜுக்குள்ளேயே போவாங்க. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் டேர்மாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணி நிறைய பேர் அந்த மணியோட லாஸ்ட் ஆவரேஜ் ப்ரைஸே வராதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட 30 to 35% பீப்புள் இருக்காங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஏன்னா அந்த மணி திரும்பி அவங்களுக்கு வரவே வராது. கடைசியாக போட்ட மணியை வச்சு அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க, தப்பான இடத்துல போய் திரும்பி வாங்கிட்டேன் அப்படின்னு. திரும்பி வாங்கிட்டேன்றது தான் ஆவரேஜ் நான் சொல்றது. ஓகே ஓகே. இப்போ 4வது மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரியாக்டிங் டு த லாஸ். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குவார் அவருக்குள்ளேயே ஒரு 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 பிம்பத்தை கிரியேட் பண்ணிப்பாரு, நான் ஒரு நல்ல ஷார்க்கான இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாக் வாங்கி அவர் எதிர்பாராத விதமாக விழுந்தோன்னா அவர் உடனே வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாக் விழுந்தோன்னு சரி இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கன்கரன்ஸாக அவருக்கு முன்னாடி பண்ண அனலிஸ்ட்டோ இல்லை முன்னாடி பண்ண இண்டிகேட்டரோ ஏதோ ஒன்று அவருக்கு டிஸ்கஷனில் புலப்பட்டுரும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, இதே ஸ்டாக்கை வச்சு நான் திரும்பியும் கெயின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆன ஸ்டாக்ல கட் பண்ணியிருப்பார் முன்னாடியே. திரும்பியும் போய் அதே ஸ்டாக்கை வாங்குவார், திங்கிங் தட் அது திரும்பி அந்த ப்ரைஸ்க்கு ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு போயிடும் அப்படின்னு. அங்கேருந்து ஒரு 20% கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அவர் நர்வஸ் ஆயிடுவார், என்னடா பண்ணுறது, அப்போ ஒரு 200 வித்துச்சு, சரி இது 150 வந்துச்சு, சரி 200 வித்துல இருக்கும்போது நம்ம 180க்கு லாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ 150லேருந்து 165 போச்சுன்னா நம்ம அந்த இதை ஈஸியாக மேக் பண்ணலான்னு பார்த்தா அது 130க்கு வந்துருச்சு அப்படின்னு. இது என்னன்னா அவருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் அதே ஸ்டாக்கோட மென்டலி சென்டிமெண்ட்டாக அசோசியேட் ஆகிருப்பாரு.
அதாவது இந்த ஸ்டாக் திரும்பி 200 போயிடும், 165ன்றது ஒரு ஈஸி ப்ரைஸ் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒர்க்கே ஆகாது. ஏன்னா இந்த சென்டிமெண்டலாக நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் நிறைய கேம்பிளிங் ஃபெலாசி, ஹெரால்டு பயாஸ்ன்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. இது சென்டிமெண்டல் ட்ரேடர்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஒரு டைமில் 200 ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் 300 போகும். ப்ரொவைடட் வேல்யூவேஷன் இஸ் குட். ப்ரொவைடட் வேல்யூவேஷன் இஸ் பேடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக் வந்து 20 ருபீஸ் கூட வந்துடும். நீங்கள் போய் அங்கே 150க்கு திங்கிங் தட் இது வந்து 200 போகும், வேல்யூவேஷன் வைஸ் இது பெட்டராக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது 130க்கு வந்துடும். 130க்கு வரும்போது திரும்பியும் ஒரு 10% கட் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இது வந்து ஒரு சென்டிமெண்டல் அசோசியேஷன் சொல்கிறது. இதுலேயும் நிறைய பேர் லூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் எடுத்து அது முன்னாடி ப்ராஃபிட் தந்துருக்கும், அதே ஸ்டாக்ல திரும்ப திரும்ப நம்ம ட்ரேட் பண்ணால் திரும்ப திரும்ப ப்ராஃபிட் வரும். அப்படி கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டாக்குக்கு க்ரோத் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ப்ராஃபிட் தரும். க்ரோத் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனிக்கு, ஆப்வியஸாக அந்த ஸ்டாக் வந்து லாஸ் தான் தரும். ஸோ திரும்ப திரும்ப சென்டிமெண்டல் அசோசியேட் டு த சேம் ஸ்டாக் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா சென்டிமெண்டல் இடியட்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்கல்ல இந்த ரமணா படத்தில், அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இதில் சென்டிமெண்ட்டுக்கே வேலை கிடையாது, வேல்யூவேஷனுக்கு தான் வேலை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வேல்யூ இன்வெஸ்டிங் இஸ் கிரிட்டிக்கல். நீங்கள் இன்வெஸ்டிங்னு வந்துட்டிங்கன்னா அப்படி இப்படி சொல்லலாம், ஆனால் வேல்யூ இன்வெஸ்டிங்னு வந்துட்டிங்கன்னா அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்டாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லிடலாம் இந்த ஸ்டாக் ஏறுமா ஏறாதா, இது இவ்வளோ தான் வேல்யூ ஆகும், அதுக்கு மேலே வேல்யூ ஆகிறதுக்கு இதில் ஒர்த் இல்லைன்னு. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் எடுத்து படித்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நேராக சப்ஸ்கிரைபர் பண்ணி என்ன சொல்கிறோன்றத கேட்டு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல. என்ன சொல்கிறேன், கரெக்டாக இருக்கா? ஓகே ஜி, தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் நீங்கள் என்னோட வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேர் தமிழ்லையும் பார்க்குறீங்க, நிறைய பேர் வீடியோஸ்னா ஷார்ட்ஸ்னா இங்கிலீஷில் இருக்கும். those who are watching videos, lengthy videos, it will be in Tamil. What I am saying is please switch on the caption so that you can understand what I am saying. Definitely whatever the knowledge I am sharing is really vital for you also, but that's why I am putting a lot of effort to put it caption on each video so that you can understand and benefit out of it. Okay, all right then, thank you very much, have a great day.